ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. இன்றைக்கி நான் பாட்டு பாட போகிறேன், பயந்துடாதீங்க. துருஸ் போட்டு பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னாக்கா, காலையில் எந்திரிச்ச கையோட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கே போகலான்ட்டுன்னு. ஆக்சுவலி நான் வந்து கான்ட்ராக்ஷன் செய்கிறேன். ஸோ இப்போ அதனால் மோசைக்கல்லாம் போய் பார்க்குறதுக்கு செந்தூர் போகிற வேலை இருந்துச்சு. சரி, செந்தூரில் வந்து கொஞ்சம் ஜோக்கான ஒரு முக்கியமான இடம்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே லைட்டாக அவங்ககிட்ட இன்றைக்கி வந்து செந்தூர் சுற்றி பார்ப்போம். கல் கடைக்கு வந்துட்டோம், மோசைக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து ரொம்ப விலை குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பூச்சவங்கலேருந்து நம்ம இங்கே வருவோம், இங்கே வந்து கல் பார்க்குறதுக்கு. முன்ன காட்டுறேன். ஸோ எனக்கு ஒரு கல் வந்து இவ்வளோதான் வரும், 3 வள்ளி 4 வள்ளி. அதெல்லாம் கொஞ்சம் அழகழகாக இருக்கும், நிறைய டிசைன் இருக்கும். ஸோ இந்த சைட்டு கிளாங் வேலியில் இருந்தீங்கன்னாக்கா, ஸ்லாங்கோவில் நீங்கள் வந்து இங்கே செந்தூருக்கு வந்து பார்க்கலாம். வீடு ரெனோவேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஜோக்கா அழகழகாக இருக்கும். கல்லாம் விலையும் குறவாக இருக்கும், சரியான குறவாக இருக்கும். அதே மாதிரி டாய்லெட் பவுல், பாத் டேப், ஸோ அதெல்லாம் எங்கேயும் கிடைக்கும். டாய்லெட் ஜாமான் எல்லாமே. ஓகே, இது வந்து எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஐபிடி செந்தூர் வந்து இங்கிட்ட தான் இருக்குது இந்த சைட்டு. ஸோ அதுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த மாதிரி மோசைக்கல் தான் இருக்கும். இது அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டோட ஜாமான், ஸோ அதெல்லாமே இங்கே இருக்கும். எல்லாம் விலை குறவாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு ஏதோ நீங்கள் ஜாமான்லாம் வாங்க போகிறீங்கனாக்கா நீங்கள் இந்த சைட்டு வரலாம். நேராக அந்த சைட்டு முன்னுக்கு போனோம்னாக்கா கோயில் வரும், முருகர் கோயில் வரும், அப்புறம் விநாயகர் கோயில் வரும். ஸோ அந்த சைட் வந்து ஒரு லிட்டில் இந்தியா மாதிரி இருக்கும், மதுரா அதெல்லாமே அங்கிட்டு முன்னுக்கு இருக்கும். ஸோ நான் அப்படியே காடியில் போகும்போது அப்படியே ஒன்று அப்படியே காட்டிட்டு போகிறேன். பட் பண்டிகைக்கன் கூட இந்த சைட்டு தான் இருக்குது, சுமந்திரன் பண்டிகைக்கன். இது வந்து செந்தூர் உத்தாமா ஸ்கூலா 2. ஸோ அதில் இந்த கடை வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து டாய்லெட்டோட ஜாமான் தான். இந்த பாத் டேப் இருக்குது, சின்னதாக இருக்குது. நம்ம வெளியே இருந்து காட்டுறேன் நான். ஜம்பான் கிங் கடை பேர், நல்லா வச்சுருக்கான் பேர், ஜம்பான் கிங். இங்கே உள்ள கடைலாம் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் தூத்தப்பில் போட்டிருக்கோம். ஆனால் நானும் ஏதோ சந்தேகத்தோடு தான் வந்தேன். ஆனால் வந்து நல்ல வேலை திறந்துருக்கு. மணி இப்போயே 5:30 ஆக போகுது. ஹோம் ஸ்டார் ரெனோவேஷன், ஃபுல்லாக ஒரு வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு இங்கே எல்லா ஜாமாவும் இருக்குங்க. மெயினாக இந்த மார்பிள், கிரானைட் கல், படையப்பா படத்தில் கிரானைட் கல் வருமே. ஆக்சுவலாக கிரானைட் கல் படையப்பா தான் சப்ளையர் இருக்குது. ஓ, அதுக்கு வந்து இந்த சைட் வந்தோன்னா இது எல்லாமே ஃபுல்லாக மோசைக்கல்லாம். ஓ, ரைட்டாக பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. क्या लगता है भाई? तो அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அது வந்து ஐபிடி செந்தூர்ல தைப்பூசத்துக்கு ரதம் வந்து இந்த பாதையாக தான் போகும். ஸோ இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணீர் பந்தல், சாப்பாடு எல்லாம் இங்கே கொடுப்பாங்க. நிறையா பேர் கொடுப்பாங்க. இங்கே பின்னாடி வந்து முன்ன வந்து ஸ்டால் கடைங்க இருந்துச்சு, தரல இப்போ இருக்குதான்ட்டுன்னு. மலாய்க்காரங்களோட தொம்யாம் ஜோக்கா இருக்கும் ஒரு கடை. தொம்யாம் கங்கோங் பிளாச்சான், ஒரு முட்டை ஹலோ டாடார்லாம் அப்படி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ உள்ளுக்கு இருந்தோம்ல, உள்ளே இருந்து காட்டுனால அந்த மோசைக்கல்லாம் காட்டுனால, ஸோ அது வந்து இந்த கடை தான். ஒயிட் ஹவுஸ் செராமிக் அது இந்த கடை. முன்னுக்கு வந்து பாத்ரூம் சென்டர்னு இருக்குது.
ஸோ அடுத்தது வேறு இடத்த பார்ப்போம். 10 மூட்டை அரிசி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா ப்ரொமோஷன் போட்டிருந்தான் 99 ஸ்பீட் மாடலில். சரி அதான் ஒரு ரெடி அள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு. ஐயோ ஃபாதர் இல்லையே. அம்மாடி 100 கிலோ அரிசியை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கேன் தூக்கிக்கிட்டு. இதில் பேசவே இல்லைன்றான். நான் என்ன பண்ணுறது? ஒரு பேரே வரலாறு. ப்ரொமோஷன் அதான் அள்ளியாச்சு. பாடா பண்டு கலண்டுருச்சு. எல்லாம் அடிக்காச்சு. இப்போ வந்து இந்த பாதையில் போகும்போது காட்டுறவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பாதையில் தான் வந்து இது ரதம் போகும். தைப்பூசத்துக்கு கேள் மாரியம்மன் கோயிலேருந்து துருசா ரதம் போகும். ஸோ அந்த பாதையில் நேராக வந்தீங்கன்னா இதுதான் வந்து செட்டியார் ஹால். இங்கே தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் பஸ் ஸ்டாப் தாண்டினோடனே வந்து முருகர் கோயில் இருக்கும். ஸோ இதுதான் முருகர் டெம்பிள். இதுலேருந்து இன்னும் நேராக போனீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து யூட்டர்ன் அடிச்சிருவோம். ஸோ இன்னும் நேராக போனீங்கன்னாக்கா இந்த பாதையில் இது முருகர் அவங்க அண்ணன் விநாயகர் கோயில் வரும். ஆக்சுவலி காய்ஸ் இந்த முருகர் கோயில் தாண்டின கையோட இங்கே வந்து ஒரு சந்து வரும். இந்த சந்தில் அந்த ஒரு பழைய காடி நின்றுச்சு பார்த்தீங்களா? அந்த பழைய காடி வந்து அந்த பழைய காடி கிட்ட நீங்கள் ரைட்டு வந்து அப்படியே நடந்து போனீங்கன்னா நிறையா வந்து வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டில் வந்து எப்படின்னாக்கா வீடாக வருவாங்க தெரியுமா? இந்த ஊருக்கிறவங்க பஞ்சாபி சுட்டு விற்கிறேன், அந்த மாதிரி டாப்ஸ் விற்கிறேன், அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாம் போகிறவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். சரியான விலை குறவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டி லிட்டில் இந்தியா மாதிரில யூட்டன் எடுத்த கையோட எல்லாம் தமிழங்க கடை தான் இருக்கும். நியூ மல்லிகா, மெட்ராஸ் கேஃபே, ஸோ எல்லாம் இங்கே வந்து எல்லாமே வந்து தமிழங்க கடை தான். நடுவில் இவன் மட்டும் சிசாட்லாம் கடாய் காசு மங்கள தீபம். இப்படி போனீங்கன்னாக்கா இங்கே கூட எல்லாமே வந்து ஸ்டோர் கடை, எல்லாமே வந்து தமிழங்க கடை தான். ஸோ இதில் நேராக அப்படியே போனோம்னாக்கா நம்ம வந்து அந்த முதல்ல அந்த செந்தூல் ஐபிடிக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ இப்போ அந்த செந்தூல் ஐபிடி கிட்ட தான் லெஃப்ட் வழிய போகிறோம் நம்ம. ஸோ தான் ஐபிடி செந்தூல் காட்டினால அந்த சைட் வந்து எல்லாமே வந்து அந்த மோசைக்கல் கடைங்க. ஸோ இபு பஜாபாத் போலீஸ் டாயரா செந்தூல். ஸோ இந்த பாலை தாண்டின கையோட நீங்கள் லெஃப்ட் வளைஞ்சிங்கன்னா இங்கே டிராஃபிக் லைட். ஸோ நேராக போனால் பக்கிலி இல்லைங்களா போனால். ஸோ இங்கே லெஃப்ட்டு வளைஞ்சி நீங்கள் நேராக வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்னன்னாக்கா ஃபுல்லாக வந்து வருஷலாம் எல்லாமே வந்து மோட்டர் ஸ்பேர் பார்ட் கடை இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து இங்கே உள்ளவங்க வந்து நிறையா பேர் இங்கே தான் வருவாங்க மோட்டர் ஸ்பேர் பார்ட் கிடைக்கலாம். ஸோ ஜாமான்லாம் கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும். ஸோ ஸ்பேர் பார்ட் மட்டும் இல்லை, அது முன்னிக்கே வந்து மோட்டர்லாம் செய்வாங்க. மோட்டர் செய்கிறதுலேருந்து எல்லாமே இங்கேயே வாங்கி இங்கேயே செய்யலாம்ல. ஸோ இது எல்லாமே வந்து மோட்டர் ஸ்பேர் பார்ட் கடை. இப்போ நம்ம வந்து ரைட்டு வளைய போகிறோம். ஸோ இங்கிட்ட ரைட்டு வளைஞ்சி ஒரு லெஃப்ட் எடுப்போம். அது வந்து ஒரு ஜோக்கான ஒரு கடை. ஸோ நம்ம யூட்டன் எடுத்தோம்ல. ஸோ யூட்டன் எடுத்த கையோட ஆக்சுவலி பார்த்தாக்கா இங்கே வந்து முன்ன வந்து இது இருந்துச்சு, அதாவது கல் கடை, கல் குடிப்போம்ல அந்த கடை. ஆனால் இப்போ வந்து அந்த கடை வந்து இல்லையா. ஸோ அது வந்து இப்போ வந்து காவாஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு சோகமான விஷயந்தான். கல் கடை செந்தூரில் இல்லாமல் போயிடுச்சு கடைசியில். ஸோ இப்படி நேராக வந்துட்டு நடந்து வந்தீங்கன்னாக்கா இந்த சைட் வந்து இன்னொரு லெஃப்ட் ஒன்று வரும். ஸோ பாதை கோயிலெலாம் வரும். கோயிலெலாம் தாண்டினோடனே அந்த சைட்டு ஒரு 6 மாதிரி வரும். ஸோ அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அந்த இடத்த காட்டுறேன் நான். ஸோ இதுதான் அந்த கல் கடை இருந்துச்சுல அதை தாண்டின கையோட நம்ம இப்படியே வந்து இங்கே வளைஞ்சோன்னாக்கா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா. ஸோ அதனால் ரோட்டெல்லாம் சாத்திடுவாங்க, கொஞ்சம் ஜாம் ஆகிடும். இங்கே
ஏன்னா ஆடி வெள்ளியில் ஸோ நிறையா பேர் நிறைய க்ரௌட் இருக்கும்ல இங்கே. பரதநாட்டியம் விஷாலினி தாயானன் கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கிங்க. செந்தூல் கைங்க பரதநாட்டியம் இதெல்லாம் பழக போகிறீங்கன்னா இதோ அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அப்படியே நேராக வந்தீங்கன்னாக்கா கோயில் வந்துடும் பாருங்கள். கிட்ட காட்டுறேன். ஸோ இதான் அந்த கோயில். முன்னுக்கு வந்தோடனே கோயில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஐயப்பன். ஸோ அண்ணன் தான் சொன்னார் கல்லுக்கடை இல்லைன்ட்டுன்னு. ஸோ அந்த சைடு தெரியுதா வேலி போட்டிருக்காங்க. அங்கிட்டு தான் வந்து கிளைங் ஆறுல. ஸோ இங்கே வந்து மதுரை வீரன் டெம்பிள் இருக்கும் பக்கத்துலேயே. மதுரை வீரன் டெம்பிள். ஐயப்பன் சாமிக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நேராக வந்துட்டு ரைட்டு வளைஞ்சோன்னாக்கா அந்த கிளாங் ஆறுகிட்ட வந்துடுவோம்ல. இது வந்து கேலில் இருக்குது, ஆனால் இது வந்து நம்ம வந்து கிளாங் ஆறு தான் சொல்லுவோம். சுங்கை கிளாங். ஸோ அப்படியே நேராக வந்தோன்னாக்கா ஸோ அந்த பாலம் தெரியுதுல, அந்த பாலத்துக்கு வந்து அப்புறம் வரேன். இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி போக போகிறோம். ஸோ இங்கிட்ட வந்து ஃபுல்லாக பார்க்கிங்களா. இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாத்தையும் எடுக்கணுன்னா கூட இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே இந்த சைட்டு சந்து இருக்கும். அந்த சைட்டு போனாக்கா செந்தூல் ராயா அந்த சைட்டு போகலாம். இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். இப்போ வந்து கொஞ்சம் காடாக ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு வச்ச பேர் வந்து பாங்காவ் கட்சி. ஏன்னா அந்த பாங்காவ் கட்சி இங்கே இருக்கும். ஐயோ என்ன பாட்டை இப்படி ஆக்கிட்டானுங்க அம்மா. ஐயோ. ஸோ இந்த ஆற்றுல இருக்கிற என்னென்ன குருவி வரும், என்னென்ன மிருகம் இருக்குது எல்லாமே வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஆறு. அப்புறம் கீழே வரைக்கும் போகிறேன். ஸோ அதான் நிறைய பேர் வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நாற்று அடிக்கும் பொரிச்சாலும் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து. ஸோ அந்த நாற்று மீன் தான் இங்கே வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அது வந்து நடுவில் இருக்குல்ல, அது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க போல். இப்போ தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னாக்கா இந்த ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வருதுல்ல, இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்க டயரு அது இதுன்னு அழுக்கு குப்பை, ஸோ எல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது வந்து இது வந்து தான் பண்ணிடும். ஸோ இதுக்கு அங்கிட்டு வந்து அந்த சைடு போகாது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அந்த குப்பை நிறைஞ்சதுக்கு அங்கிட்டு. ஸோ அந்த சைடு தெரியுதா குப்பை நிறைஞ்சதுக்கு அங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளுவாங்க, எல்லாத்தையும் அள்ளி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து மச்சான் தாப்பீஸ் பண்ணோம்லாம் குப்பைலாம் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்படியே போவோம். பாம்பு கம்பு வராமல் இருந்தால் சரி. இங்கே தான் அந்த சம்பா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அதான் இங்கே தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ராத்திரிலாம் இங்கே வந்து லேப்பா பண்ண முடியாது, சரியான குசாக இருக்கும். பகலில் இந்த சைட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல வெளிச்சமா. அப்புறம் நம்ம சொன்னல அந்த பாலம் வந்துச்சுல, இந்த பாலம் தான்.
ஸோ இந்த மேலே பாலத்தில் இருந்து தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நிறையா இருக்கும் அந்த நாற்று மீன். இப்போ இந்த சைட் ஏறுவோம். இந்த இடம் பேர் பாங்காக்கச்சேல், நான் வச்ச பேர். இவ்வளோ டயர்லாம் இங்கே வீசி வச்சுருக்கானுங்க. துறவா நடந்துக்கிறானுங்க. இதுதான் வந்து அந்த ஒரு என்ன ஜோக்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னே. ஸோ இப்போ இதுக்கு அங்கிட்டு ஆஸ் யூஜுவல் செந்தூல் பாதி அப்படியே போகும்போது அப்படியே காடியில் போகும்போது நான் ஒரு இடமா நான் அப்படியே காட்டிட்டு போகிறேன். ஓகே கைஸ், இப்போ வெளியே வரும். ஸோ அந்த சைட் வந்து மோட்டர் கடை இருந்துச்சுல, அதுக்கு ஏற்றபடி ஏதோ மோட்டர் கடை தான். ஏன்னா இங்கே வந்து ஒரு 2 மோட்டர் கடை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த ஆறு பார்த்தோம்ல, இதெல்லாம் இந்த அல்லூர்லாம் வந்து அந்த ஆற்றுல போயிட்டு கனெக்ட் ஆகும். ஸோ மேபேங் இஸ்லாமிக் மேபேங் ரெஸ்டாரண்ட் இன்ஷாஃப், இங்கே வந்து எல்லாம் திருந்திடுவீங்க. ஆஹோங் மோட்டோ, ரொம்ப பேர் வந்து ஏஹெச்எம் பைப் பைப்பாங்க. அதுதான் அது ஆஹோங் மோட்டோ ஏஹெச்எம். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட்டு வளைவோம். முன்னுக்கு ரைட்டு வளைஞ்ச கையோட எம்ஐசி பில்டிங்லாம் வரும். ஸோ அந்த எம்ஐசி பில்டிங் நான் காட்டுறேன். ஸோ அங்கே இருந்து ரைட்டு வளைஞ்ச கையோட இதோ தெரியுதா, இதுதான் எம்ஐசி பில்டிங். அது வந்து அம்னோ பில்டிங். பார்த்தீங்களா எம்ஐசி பில்டிங் எப்படி இருக்கு, அம்னோ பில்டிங் எப்படி இருக்குன்னு. ஒரு நாள் எம்சிஏ பில்டிங் காட்டுறேன், அதுவும் செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மொதல் தப்பீஸ் பண்ணுச்சுல அந்த ஆறு வந்து தப்பீஸ் பண்ணி இப்படியே தான் போகும். ஸோ இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா குப்பை இருக்காது. இதான் கேஎல் லைஃப். ஜாம் இல்லைன்னா எங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இது வந்து ஜலான் குச்சிங் இறங்குறது, ஜலான் குச்சிங், அதாவது பத்திகை போகிறது, ஸ்லாயாங் ரவாங் அங்கே போகிறதுலாம். ஸோ இதுதான் வந்து என்பி ஹைவே. ஸோ லம்பா பண்டாயோட ஹைவேலாம் ஃபுல்லாக ஜாமாக தான் இருக்கும். இதில் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நார்மலாக வந்து ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். இது எப்படி இருந்தாலும் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் ஆகும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஓகே கைஸ், ஸோ இப்போ இன்னும் 10 கிட்ட தான் இருக்கும். இங்கிட்ட வந்து ஜாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனால் இங்கிட்ட வரத்துக்கே 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நேராக போனோம்னாக்கா நம்ம அப்படியே ஒர்க்லிங் ரோட்டில் நம்ம சம்பவம் ஆயிடும்ல. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தால் நம்ம செரும்பான் அங்கிட்டலாம் போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா நம்ம பிஜே, சன்வே, சுபாஞ்சயா அங்கிட்டலாம் போகலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் தான் எடுப்போம். ஸோ நம்ம வந்து பிஜே கிட்ட போகிறோம்ல, ஸோ அங்கிட்டு போயிடுவோம். நம்ம அங்கே செந்தூர்லேருந்து ஒரே நேர் பார்த்து தான் அது. நேராக வந்தோன்னா இங்கிட்ட வந்துடுவோம் நம்ம. ஓகே, செந்தூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் பார்க்க வேண்டிய ஜாமாவை பார்த்தாச்சு. அப்படியே லைட்டாக உங்களுக்கும் கொஞ்சம் பாங்காக்குச்சி இடத்தெல்லாம் சுற்றி காட்டியாச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம துருஸ் ஃபுட்டாக ஒரு இடத்துக்கு போக முடியும். பாய்.